சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருப்பாடு நிற்கி ஒளி ஈதருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுவிர்களால் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யான் சென்றேன் எந்த நிலத அருட்புகளை எவ்விடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும். தப்பேது நான் செய்தும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம். வாயாக வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னி மிசை வைத்த பெரும் தெய்வம். காயாகி கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுகின்ற தெய்வம். சேயாக இணை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 ஸ்ரீயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி பான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏழு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி. ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து கொல்லா விரதம் குவலயம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் மலரடி சரணம் சரணம்.
கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் கொடுத்து வாங்க. ஓம் சரணோதி நமோ நமः. ஓம் சரணோதி நமோ நமः. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரமணே நமः. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரமணே நமः. ஓம் பிரமானந்த சதாசிவ சத்குரு ஆனந்த மகாதேசிகாய நமः. சர்வதேவ சர்வகுரு சூரிய சந்திர சுப்பிரமணியாரோகண போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருடிகள் போற்றி. ஓம் அகத்திய 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 திருடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருடிகள் போற்றி. சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः. சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः. சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நமः. தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சரவண பவாய் சண்முகம் ஆறுமுகம் சிவசுப்பிரமணிய பாடகன் கார்த்திகேயனும் அருளையை நாள் வழங்கி
கல்லறான் காரணம் அடையலுக்கு முதல் ஆசைக்கு வருவது அருள்பெருமான் சரவண பவாயே சண்முகம் அருள்பவா சிவசுப்ரம பாடல் கார்த்திகை நாளில் செய் வினைதான் என் செய்யும் என்னை நாளில் கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கும்பலேசன் இது சாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் என் முன்னே தோன்றின சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனனை செஞ்சுழல் வேந்தனை செந்தமிழல் விரித்தோடை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சார்ந்துணை ஊரும் வரவாறுக்கு ஒரு தாருடன் ஓம் சரவண பகவான் சிவாய அகத்தீசாய நம சிவாய திருமூல தேவாய நம சிவாய கரூர் தேவாய நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அகத்தியமான சினமாய் என்றோது அஸ்த சிந்தனைவார் குடிகைவார் அகத்தியமே காசாமே இடமைவார் அப்போது சிதரெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரை நிர்ணயித்து வேறு சொல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார் அகத்தியதாம் நித்தியத்தில் பிரதயோகி ஆயிரச்சேட்டண்டமெல்லாம் ஆணையாச்சே சிவாய ஆறுமுக அரங்கமா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கவே சிவாய அகத்தீசாய நம சிவாய ராமலிங்க தேவாய நம சிவாய திருமூல தேவாய நம சிவாய கரூர் தேவாய நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர் கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் மறந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடமாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் நவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற அருகே குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் மறந்தோடு அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை
பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாத அருள் புரியவும் மாவேகமாக மெய் நவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் முருகப்பெருமானுடைய நல்ல ஆசியோடும் அவருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய நமது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்ல ஆசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல பரம்பொருள் மகான் சுப்பிரமணியர் இந்த கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைப்பதற்காகவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காகவும் நமது ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதரித்து இந்த உலக மக்களை பாதுகாத்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த கலியுகத்தில் படக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்காகவும் இந்த யுக மாற்றத்திற்காகவும் ஆசான் அவர்கள் நம் மீது கருணை கொண்டு 3 நெறிகளை நமக்கு அருளி இருக்கின்றார். நமக்கு எல்லாமே தெரிந்த நெறிகள் தான். சைவத்தை கடைபிடிக்க வேண்டும், மாதம் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ அன்னதானம் செய்ய வேண்டும், எல்லாம் வல்ல ஞானிகளுடைய திருவடியை பூஜிக்க வேண்டும். இதை மேலோட்டமாக பார்த்தால் சின்ன விஷயமாக தெரியும். ஆனால் இதுல உள்ளே நுழைந்து பார்க்கும் போது அதனுடைய ஆழம் நமக்கு புரியும். ஒரு கேள்வி கேட்கிறேன், 1க்கு அப்புறம் என்ன? 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, 9, 10. ஆனா 1க்கு அப்புறம் 2 கிடையாது. 1க்கு அப்புறம் 2 கிடையாது. படித்தவர்களுக்கு ஓரளவு தெரியும். 1.1, 1.2, 1.3, 1.9, 2. சரி, அந்த 1.1க்கு அப்புறம் 1.2 தானா என்றால் அதுவும் கிடையாது. 1.01, 1.02, 1.09, 2, 1.2. இதுல நாம பிரித்து கொண்டு போனோம்னா இதுல உள்ளே நுழைய அதனுடைய ஆழம் நமக்கு புரியும். அது போலதான் நம்மளுடைய ஆசான் கொடுத்த நெறிகளும் அப்படிதான். சைவம் அப்படின்னு சொன்னோம்னாவே ஏதோ ஒரு சமயத்தின் பெயர் போல தோன்றும். ஆனால் அதுல கொல்லாமை, பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கணும், புலால் உணவை சாப்பிடாம இருக்கணும், இப்படி நாம அதுல ஒண்ணும் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு விஷயங்களை இந்த 3 விஷயங்கள்ல நமக்கு ஆசான் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நாம் ஒவ்வொரு பூஜையிலும் நாம் அந்த செய்திகளை தான் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். வினை சேருவது, புலால் உணவு சாப்பிடுவதால் வினை சேரும், இந்த வினையிலிருந்து தப்பி இந்த வினை எப்படி சேரும்? நம்முடைய மனம், மெய், மொழிகளால் சேரும். இந்த மனக்குற்றங்கள் என்ன, மொழி குற்றங்கள் என்ன, செயல் குற்றங்கள் என்ன, இதெல்லாம் நாம பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு சின்ன விஷயமாய் தெரிந்தாலும் அதுல நம்ம உள்ளே நுழைந்து பார்க்கும்போது மிக ஆழமான விஷயங்கள். ஒரு மனிதன், இல்லறத்தில் இருக்கக்கூடிய மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கான விஷயங்கள், அதே துறவரத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அவன் உயர்ந்த நிலையை பெறுவதற்கான விஷயங்கள். சரி, இதெல்லாம் நமக்கு ஐயா நமக்கு சொல்லி இருக்காங்களே, இதெல்லாம் நம்முடைய கலியுகத்தில் நாம் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கும். யார் ஒருவர் இந்த விஷயங்களை கடைபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த கலியுகத்தில் படக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். அல்லது இந்த துன்பங்களினுடைய மொத்த, அதாவது அதனுடைய வேகத்திலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா பொய், புரட்டு, களவு, சூது, அடுத்தவனை ஏமாத்துறது, அடுத்தவனை கெடுக்கிறது, இந்த விஷயங்கள் நம்ம கண்கூடா நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம், இப்படியெல்லாம் செய்யறவன் நல்லா இருக்கானே, நாமெல்லாம் இப்படி எந்த விதமான தவறும் செய்யலையே, ஆனா நாம துன்பப்படுறோமே
ஆனா நாம் துன்பப்பட்டாலும் ஆசானுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். வாழ்க்கையில இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா அப்படின்னு கேள்வி கேட்டா சாதாரண மனிதர்களாக நாம என்ன சொல்லுவோம்? இன்பம் தான் வேணும். ஆனா ஐயாவுடைய திருவடியை பற்றியவர்கள் சொல்லுவார்கள் துன்பம் தான் வேணும். புதுசா இருக்குன்னு நினைக்காதீங்க. துன்பம் வரும் பொழுது நமக்கு ஒரு வெறுப்பு வரும். எது மேல வெறுப்பு வரும்? நம்மளுடைய வாழ்க்கையில வெறுப்பு வரும். என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம்? இந்த வாழ்க்கை வேணுமா? இன்னொரு பிறவி நமக்கு வேணுமா? போதும் சாமி, இங்க துன்பம் இதோடய போகணும். இதுக்கு மேல எனக்கு பிறவியே வேண்டாம். இந்த துன்பங்களை எல்லாம் நான் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இனிமே எனக்கு வேண்டாம். இந்த எண்ணம் வரும். இந்த உயிர் மேல ஒரு களைப்பு வரும். உயிர் களைப்பு. மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா இன்பம் வந்தால் அந்த இன்பத்துல மூழ்கி அதை மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உந்தப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்ப துன்பம் வேணுமா இன்பம் வேணுமா அப்படின்னா ஆசானுடைய திருவடியை பற்றிய அத்தனை பேர்களுக்கும் துன்பம் வந்தால் பிறவி பெருங்கடலிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகது ஒப்பது இல். துன்பம் வரும்போது சிரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா துன்பம் வந்தால் நம்மளுடைய வினையின் மூலமாக வரக்கூடிய துன்பத்தை 3 வழியில நீக்கலாம். ஒண்ணு அனுபவித்து தீர்த்து கொள்வது. வரட்டும், இந்த துன்பத்தை நான் அனுபவித்து தீர்த்துக் கொள்கின்றேன். 2வது தர்மத்தின் வழியாக அதனுடைய வேகத்தை குறைத்துக் கொள்ளலாம். தர்மம் செய்ய செய்ய அந்த துன்பத்தில் இருந்து நமக்கு அதனுடைய வேகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். 3வது இறைவனுடைய திருவடியை பூஜிப்பதனால அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறலாம். இப்ப நாம எப்படி செய்தாலும் ஒண்ணு தர்மம் செய்தல், அல்லது இறை வழிபாடு, அல்லது அனுபவித்து தீர்த்தல். ஞானிகள் எல்லாமே அனுபவித்து தீர்த்துக் கொள்வார். ஆனாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே வரக்கூடிய காலங்கள் மிக கடுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு மகான் பாம்பாட்டி சித்தர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ரொம்ப கடுமையா இருக்கும். இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். போதுமான மழை பெய்யாத ஒரு இடத்துல, அளவுக்கு அதிகமா மழை பெய்யுது, அந்த இடத்தை கெடுக்கும். ஒரு இடத்துல புயல், சூறாவளி, கடும் காற்று வரும். பூகம்பம் வரலாம், எரிமலை வெடிக்கலாம், கடல் கொந்தளிப்பு வரலாம். இப்படி எல்லாம் வரும். இதுல இருந்து மக்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஓங்காரக்குடில் ஆசான் அவர்கள் கூறிய நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு மகான் பாம்பாட்டி சித்தர் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு நூலிலே நமக்கு அறிவுறுத்திருக்கின்றார்கள். இப்ப அதன் இல்லாம மழை, இப்ப நம்ம பகுதியெல்லாம் மழை இருக்காதுன்றாங்க. இப்பவே வெயிலோட கடுமை பயங்கரமா இருக்கு. இந்த மழை இல்லாம போனா அனைத்து உயிர்களும், மனிதர்கள் மட்டும் இல்ல அனைத்து உயிர்களும் வருந்த நேரிடும். இப்ப மழை வேண்டும் நமக்கு. அந்த மழை வேணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு சிறப்பு வேண்டுகோளை இந்த பூஜையில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் நம்ம இது கருணை கொண்டு இன்னைக்கு நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் கையில எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காங்க. இதை இங்க மட்டும் செய்யக்கூடாது, வீட்டிலேயும் செய்யணும். 131 மகான்கள் பேரை நாமஜபமாக சொல்லி அதன் பிறகு செய்யணும். அல்லது 131 மகான்கள் பேரை சொல்ல முடியலையா, ஆசான் கொடுத்திருக்காங்க ஒரு 6 நாமங்கள். இந்த நாமங்களை சொல்லியாவது சொல்லணும். நாமங்களை சொல்லிய பிறகு அடுத்து காப்பான கருவூரார் அந்த பாடலையும் கொடுத்திருக்காங்க. இந்த பாடலையும் பாடி இந்த வேண்டுகோளை வைக்கணும். இப்ப நாம் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கோமா? சொல்லுங்க. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, மழையானது நலமாக பொழிந்து உலக உயிர்கள் அத்தனையும் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். மழை பெய்ய அருள் செய் முருகா, மழை பெய்ய அருள் செய் முருகா, மழை பெய்ய அருள் செய் முருகா. இந்த வேண்டுகோளை நாம் வீட்டிலேயும் இந்த வேண்டுகோளை ஆசானுடைய திருவடியிலே வைத்து இந்த உலக மக்கள் அனைவரும், அனைத்து ஜீவராசிகளும் வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பூஜையிலும் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மலேசியாவிலிருந்தும் லண்டனிலிருந்தும் வருகை புரிந்திருக்கின்றார்கள். மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய
புரிந்திருக்கக்கூடிய அன்பர்களையும், லண்டனில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர் திரு வீரா அவர்களையும் ஓங்காரக்குடி ஆசான் சார்பாகவும் தொண்டர்கள் மற்றும் அன்பர்கள் சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்று வைக்கின்றோம். இன்றைக்கு திரு வீரா அவர்கள் தன்னுடைய அனுபவ உரை அல்லது ஆசானிடத்தில் அவர்கள் பெற்ற அனுபவம், முருகப்பெருமானையும் ஞானிகளையும் வழிவிடுவதால் வரக்கூடிய நன்மைகள், இதையெல்லாம் பற்றி நம்மிடையே உரையாற்ற வருகின்றார்கள். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைத்தவானவர் வேற்படை வேலவனே, உனை நான் மறவேன் ஐவர்க்கு இடம் தந்து காலிரண்டோட்டி அதில் இரு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே முருகா. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தெங்கடமின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே, அரங்கன் திரு தாழ் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே, நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எதனேரமும் கோலக்குரத்தியுடன் வருவான், குருநாதர் சொன்ன சீலத்தை ஏற்று தெளிவார் மெல்ல தெளிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் கர்மிகளே. ஆளல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரப்பாங்க ஜீவாலாத பாடல். இந்த பாடலோட முழு இது நான் மாற்றி பாடியிருக்கேன், அதனால ஒன்று சொல்றேன். முதல்ல என்ன சொல்றாரு, இந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த உடம்புல இருக்க, இந்த உடம்பை படைச்சிருக்க, 2 காலு 2 கை இருக்கு, இது நான் செத்து விழுந்தேன்னா இதுக்குள்ள உள்ள ஜீவனை விழுந்தா நான் இதாயிடுறேன், சமமாயிடுறேன், சிவம் போனிச்சுன்னா சமமாயிடுறேன், அதுக்கு முன்னாடி வந்து என்ன காத்தருள். எப்படி காத்தருள்? முருகா முருகான்னு சொல்லி வாங்க. அடுத்தது நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரமும் கோலக்குறது. நீலச்சிகண்டினா மூச்சு காத்தான். அதுல அப்ப என்ன சொல்றாரு, நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரமும் கோலக்குரத்தியுடன் வருவான், குருநாதர் சொன்ன சீலத்தை ஏற்று மெல்ல தெளிவார். உடனே தெளிவார் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் வரணும். மெல்ல தெளிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார், மற்றவெல்லாம் செத்துக்குருவான். நம்மளுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. அப்படிப்பட்ட பெரிய குருநாதரை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் இந்த 3 பாடல். ஏன்னா கந்தராலங்காரத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க. அதோட இந்த 3 பாடல் வந்து ஃபர்ஸ்ட் 1, 2வது அது, 3வது இதோட இது அப்படிதான் மெல்ல மெல்ல தான் அதை வரணும். அடுத்து எனக்கு நிறைய அனுபவத்தை பல நிலைகள் நான் சொல்லியிருக்கேன். சொல்றதையே திருப்பி சொல்றது நல்லது இல்லைங்கிறதுனால அரங்கர் டிவியில வீராவின் அனுபவங்கள்னு போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். அப்ப ஒரு ஊரு இல்லை ஒரு நகரம், அந்த நகரத்துல வந்து ராஜா இருக்காரு. அதுல வந்து ஒரு யோகி, அந்த யோகி என்ன பண்றாரு, அடுத்து நம்ம யோகி பெரும்பாலும் வந்து பிச்சை எடுத்து தான் வாழணும். அதனால அவர் வந்து போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப எல்லார் வீட்லயும் வந்து அன்னைக்கு நம்ம குடுகுடுப்பக்காரன் கூட காலையில வந்து பேசுவான் இல்லையா, காலையில அதிகாலையில. அப்போ அந்த குடுகுடுப்பக்காரன் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவோம் அந்த வீட்டுக்கு முன்னாடி, உங்க வீட்டுல நல்ல காலம் பிறக்குது, உங்க மகளுக்கு திருமணம் நடக்கும், அப்படி சொல்லிட்டே போயிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த யோகி வந்து என்ன சொல்றாரு, எல்லாரும் வீட்லயும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு ராணிக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன என்னோட தொல்லை தாங்களை வந்து சொல்லிக்கிட்டு போறான்னு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த ராணி வீட்டுல, மகாராணி வீட்டுல இருக்கிற வந்து செய்த வினை செய்பவருக்கே, செய்த வினை செய்பவருக்கே சொல்லிட்டு போயிடுறாரு.
அட இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வேற இப்படி சொல்லிட்டு போறான் ஏன்னா செஞ்சவனுக்காமல சரி இவனுக்கு ஒரு பாயசம் போட்டுருவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுது, உடனே இரியா நான் உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு அந்த உணவுகள்லாம் எடுத்து ஒரு பட்டலமா கட்டி அதுல விஷத்தை கலந்து அதுல கொடுத்துருது. அடட ராணியும் மனமும் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி அதை முடிச்சு போட்டு கட்டி ஒரு வெள்ளை துணியில கட்டி தனியா எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா எல்லாரும் உள்ளேயும் சாப்பாடு வாங்கி இதையும் கலந்து சாப்பிட்டா ருசி போயிடும், இது ராஜா வீட்டு சாப்பாடு இல்லை, அதை தனியா சாயந்தரம் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்த சாப்பாட்டெல்லாம் வந்து போய் பகல்ல சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, போய் வச்சுட்டு சாயந்தர நேரத்துல மாலை நேரத்துல போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுன்ட்டு போறாரு. ராஜாவுக்கு பழக்கம் தினமும் வேட்டைக்கு போறது தான் படைகளோட. அப்படி வேட்டைக்கு போயிட்டு திருப்பி வர்றாரு. அன்னைக்கு ரொம்ப களைச்சு போய் வர்றாரு. களைச்சு போய் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தா ஒரு மூட்டையில ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ எப்பா இது என்னையான்னு கேட்கிறாரு. ஐயா உங்க வீட்டு சாப்பாடு தான் ஐயா, அம்மா கொடுத்தாங்க ஐயா, அப்படியே உங்க வீட்டு சாப்பாடியா, இது பாருங்க உங்களுக்காகவே காத்திருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி மனமகிழ்ச்சியோட அவன் கொடுக்குறான். ராஜாவுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, அவர் பிச்சை சாப்பாடுன்னு ஒரு மாதிரி நினைப்பாருன்னு சொல்லிட்டு இது உங்க வீட்டு உணவுயான்னு கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது ராஜாவும் இப்படி திறந்து பார்க்குறாரு, அவங்க வீட்டுல செய்யற அந்த உணவு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. டக்குன்னு எடுத்து என்ன பண்றாரு, எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டா பாயசம் வேலையை காட்டிடுது. காட்டினோட செத்து போயிடுறாரு. உடனே யோகி அடிச்சு பிடிச்சி எல்லாம் செய்யறாங்க. அப்பதான் சொல்றாரு, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, அந்த அம்மா கொடுத்தாங்க, கொண்டாந்து வச்சு நான் சாப்பிடணும்னு தான் வச்சேன். அப்ப இது என்ன, செய்த வினை செய்தவருக்கே. அப்ப எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். என்ன விதைச்சிங்களோ அதுதான் முளைச்சி வரும், அதுதான் நம்ம அறுவடை பண்றோம். அதுதான் ஐயா திருப்பி சொல்றாரு, நல்லதையே நினை, நல்லதையே செய்யி, நல்லதையே எப்போதுமே நினைச்சுக்கிட்டு, எப்போதுமே முருகனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. அப்ப முருகனுடைய திருநாமத்தை சொல்ல 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 ஐயா சொல்லுவார் இல்லையா, நான் சைக்கிள்ல போகும்போதெல்லாம் அகதீசா 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 காட்சி கொடுக்க மாட்டியா அகதீசா. அப்ப எந்த நேரத்திலும் நீங்க நாம ஜபத்தை சொல்லலாம். நான் தொடர்ந்து தினமும் 3 முறை வணங்குறேன், தொழுகிறேன், 3 முறை செய்கிறேன், 4 முறை கார்ல போறப்ப செய்கிறேன். எனக்கு சொன்னா ஐயெல்லாம் சைக்கிள் போய் சொன்னாலும் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால 4 முறை நான் கார்ல ஒரு தடவை போவேன், ஒரு தடவை வருவேன், ஒரு தடவை போவேன், ஒரு தடவை வருவேன். யார் தொந்தரவு இருக்கா, நான் தனியாக கார் விட்டு போவேன். அப்போ 15 நிமிஷம் நாம ஜபத்தை சொல்லி வேண்டுகோளை வச்சு முடிஞ்சா ஐயாட்ட ஜாலியா பேசுவேன். ஐயா நீங்க தனியா சொன்னீங்க, எத்தனையோ பாவிகளையும் சண்டாளர்களையும் ஓ மகத்தீசாய நம என்ற திருநாமத்தை சொன்ன ஒரே காரணத்தினால் அகத்தியர் தனக்கு சரி நிக சமமாக செய்து விட்டாரப்பா. அப்படிப்பட்ட வல்லமையான மந்திரம் பாது சொல்லு பண்ணார்ல. அப்ப நான் ஐயா நானும் சொறி நாய் தான், நாயினும் கடையே நீயினும் விழிந்த மலத்துல இருக்குல்ல, மலத்துல ஒரு வெள்ளையா புழு, ஒரு மலத்தில் உள்ள புழுவிலும் கேடு கெட்டவன். அப்படி இருந்து என்னை ஏத்துக்கிட்டு உட்கார முடியல, இத்தனை வருஷம் வரைச்சலிக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப எனக்கும் அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு ரொம்ப ஐயா சொல்லுவார்ல. உங்கள்கிட்ட தான்ப்பா அப்படி நின்றுட்டு பேசுறேன், அங்கே அவங்ககிட்ட எல்லாம் எஸ் வடிவத்தில் நிற்பேன்னு சொல்லுவார். அது மாதிரி ரொம்ப பணிஞ்சு 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 செய்யணும். அருள் அவர் பல பல பேர் சொன்னார் இல்லையா. அப்ப அந்த அந்த துன்பம் வந்தாதான் இன்பத்தோட வேல்யூ தெரியும். வெயிலோட அருமை நிழல்ல தெரியும், நிழலோட அருமை வெயில்ல தெரியும். திருமணமான எல்லாருக்கும் தெரியும், மனைவியோட ஒரு ஊடல், ஏதோ ஒரு சண்டை, வீட்டை பத்தி பேசிட்டாங்க, அவங்க பரம்பரையை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா மனைவிட்ட போதும் 100 வார்த்தை வந்துடும். என்ன 100 வார்த்தை, உன் தம்பி அப்படி, அண்ணன் அப்படி, மாமியா, அப்பா அப்படி, ஒரு 100 வந்துடும். ஐயோ ஒரு ஆளை சொன்னா 100 சொல்லிட்டாலே சொல்லி ஒரு 10 நாள் சண்டையா இருக்கும், தொடவும் மாட்டோம், பேசவே மாட்டோம். ஆனா 10 நாள் கழிச்சு அதான் வாங்கத்தான் சாப்பிடறதுக்கு என்ன 10 நாளா என்னோட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த ஊடல் எப்படி இருக்கும், அதை வள்ளுவர் சொல்றாரு. அதனால தான் நான் இதை தெளிவா சொல்றேன். இந்த ஊடலுக்கு பிறகு கூடல், அதுதான் அவர் சொல்றாரு, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. இல்லாட்டா இன்பம் வந்துச்சுன்னா நீ அதை அனுபவிக்க தெரியாது, எதை வந்துச்சு நம்மகிட்ட காசு இருக்கு வாங்கிட்டோம்னு நினைப்போம். அதுதான் பூபதி ஐயா சொன்னது. அந்த துன்பம் இதை வந்து நான் நடைமுறையில எப்படி எரிமுன்னர் மறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு ஐயா ஒரு விளக்கம் சொல்லுவார் இல்லையா. நம்மளுக்கு விளக்கம் சொல்றது எப்படி, வைக்கப்போர் எரிஞ்சது மாதிரின்னு சொல்லி ஐயா விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த மேடை பேச்சுல. அது மாதிரி அப்ப இந்த துன்பம் இன்பங்கிறத வந்து அந்த அளவுக்கு ரொம்ப விரிவா விளக்கமா ரொம்ப அழகா ஐயா சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த வகையில இறைவன் எங்க இருக்கான்ங்கிற ஒரு இன்னொரு சிறு இதை சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு தாய்க்கு ஒரு மகன் 2 பேர் தான். அந்த தாய் வந்து அவனுக்கு எல்லாமே அந்த அம்மா தான். அந்த குழந்தைய ஒரு 6 வயசு இல்லை 8 வயசுன்னு வச்சுக்கோங்க, 8 வயசு அந்த பையன். அப்ப என்ன பண்றான், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ், போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்குறான். அவங்க தான் லிஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க இல்லையா, அது இதுன்னு போட்டு இவ்வளவு காசு வேணும்ப்பா, என்னது செய்யணும்ப்பா, உங்க அம்மாவை இறைவனால தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு.
அந்த அம்மா நினைவிழந்து பெட்ல இருக்கு. ஆனா டாக்டர் இந்த பையன்கிட்ட 8 வயசு பையன்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, உங்க அம்மாவை இறைவனாலதான் காப்பாற்ற முடியும்ங்கிறாரு. அப்படியா? அப்ப இறைவனால காப்பாற்ற முடியுமா? அப்ப இறைவன் எங்க இருப்பான்? பையில பாக்குறான் 1 ரூபா காசு இருக்கு. அந்த 1 ரூபாய் எடுத்துட்டு ஒரு பெட்டி கடையில போய் இந்த காசை வச்சுங்க எனக்கு இறைவனை கொடுங்கன்னு கேட்கறான். தெரியா வயசு. அதே மாதிரி இன்னொரு கடையில போய் கேட்கறான், இந்த 1 ரூபாய் காசை வச்சுங்க இறைவனை கொடுங்கன்னு கேட்கறான். எல்லாரும் பிடிச்சி தள்ளி விட்டு கீழே போடா சொல்லி எல்லாருமே பிடிச்சி அவனை கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. இது சோதனை. இதுதான் அந்த இந்த துன்பத்திற்கு பிறகு இன்பம்னு சொன்னார் இல்லையா பூபதி, அது மாதிரி. அப்போ ஒரு இடத்துலயும் இது மாதிரி பண்ணும்போது சின்ன கடைக்காரங்க தான் நம்மளை இந்த விரட்டுறான். பெரிய மால் வச்சிருக்கவன் நம்மளை ரொம்ப நல்லா கவனிச்சு அனுப்புவான். இறைவன்னா என்னன்னு சொல்லி எனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறாரு. போய் என்ன பையன் சொல்லுப்பாங்கிறப்ப, இந்த 1 ரூபாய் காசை வச்சுக்கங்கய்யா, இறைவன் வேணுங்க, எனக்கு இறைவனை கொடுங்கன்னு சொன்னப்ப, என்னடா காலங்காத்தால இவன் நம்மகிட்ட மாற்றானேன்னு சொல்லிட்டு அடிச்சு இவரே செக்யூரிட்டி கூட கூப்பிடாம இவரே அடிச்சு இழுத்து கொண்ட தூக்கி இப்படி வெளியில தள்ளுறாரு. தள்ளும் பொழுது போய் விழுந்துடுறான். விழும்போது அப்பதான் ஒரு கார் வருது. அந்த கார் இவனை மோதாம நிக்குது. நிக்கிற போது அவரு அந்த கார்ல இருந்து அவர் வர்றாரு வெளியில. என்ன தம்பி அடிபடலையா உங்களுக்கு? இல்லையா அடிபடலையா. எதனால வெளியில விழுந்தீங்க? இல்லையா எங்க அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு பேரை சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. எங்க அம்மாவோட வைத்தியத்துக்கு செலவுக்கு காசு இல்லை. அப்ப அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, இறைவனாலதான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாரு. எனக்கு இறைவன் அப்ப எங்கே இருக்கிறான்? நம்ம அந்த இறைவனை என்கிட்ட உள்ள 1 ரூபாய் நாணயத்தை வச்சு வாங்கிட்டோம்னு எல்லா கடையிலையும் போய் கேட்கிறேன். 1 ரூபாயும் கொடுக்க மாட்டேங்கிறான், அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, சரி அந்த 1 ரூபாய் என்கிட்ட கொடு, நான் காப்பாத்துறேன் உடனே சொல்லிட்டு அந்த 1 ரூபாயை வாங்கிக்கிட்டு என்ன பண்றாரு, ஒரு கடிதம் எழுதி இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல போய் இந்த கடிதத்தை கொடு, அவங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடை செய்வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த பொடியை 8 வயது பையன் நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறான். அந்த கடிதத்தை கொடுக்குறான். அந்த கடிதத்தை அலட்சியமா எடுத்து பார்த்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஓனர் எழுதியிருக்காரு, அந்த ஹாஸ்பிட்டலோட முதலாளி எழுதியிருக்காரு. வரும் பையனுக்கு என்ன கேட்கறானோ அத்தனை செஞ்சு கொடுங்க, அவங்க அம்மா காப்பாற்றி கொடுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னா அவங்க கொஞ்ச நேரம் நடுங்கி போயிட்டாங்க. தம்பி உட்கார் தம்பி, நாங்க பாத்துக்கிறோம் தம்பின்னு அதிநவீன சிகிச்சை என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த அம்மாவை காப்பாத்திட்டாங்க. இதுல என்ன தெரியுது? துன்பத்திற்கு பிறகு இன்பம். 1 ரூபாயில அவன் இறைவனை கேட்க போனாலும் அந்த தேடல் இருக்கணும். அந்த தேடல் இருந்தா ஒரு நாள் நிச்சயம் நாம் வெற்றி அடைவோம். அந்த தேடலுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்றோம், நம்மளுடைய கொள்கை என்னைக்குமே மாறாது. இதுதான் சைவம், தவம், தானம், இதுதான். ஆனா நம்ம தான் சைவமா இருக்கமே, நம்ம தான் தானம் செய்யறோமே, நம்ம தான் முருகன் நாமத்தை சொல்றோமே, அது போதும்னு நினைக்க கூடாது. அதுக்கு பிறகுதான் அடுத்தது 1வது 2வது 3வது சொல்றது மாதிரி அதற்கு பிறகு நம்மிடம் உள்ள குணக்கேடுகள் நீங்க வேண்டும். குணக்கேடுகள் நீங்கிறதுக்கு தான் அந்த பண்பு வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். யாரோ ஒருத்தர் என்ன திட்டாரு, அவருக்கு உடனே போய் சாபம் விடக்கூடாது. நம்ம அன்பர்களே தான் திட்டுறாங்க. அப்ப சகிச்சுக்கிட்டு போய், ஐயா எனக்கு திட்டாரியா, உன் பணம் போயிடுச்சுப்பா, உன் பாவம் கழிஞ்சிடுச்சுப்பா, பேசாம விட்டுட்டு போ. அதுக்காக தானே எல்லா வேலையும் இங்கேயே கூட்டி வச்சிருக்கேன். ஒன்னை திட்டத்துக்கு அவனை வச்சிருக்கேன், அவனை திட்டத்துக்கு இவனை வச்சிருக்கேன், இவனை திட்டத்துக்கு அவனை வச்சிருக்கேன். வெளியில போய் திட்டா சண்டை போட்டுட்டு கோர்ட்டு கேஸுக்கு போவீங்கன்னா, அதனாலதான் இங்கேயே வச்சிருக்கேன் எல்லாரையும். எல்லாரும் அப்படியே ஒத்துமையா இருக்கீங்க. ஒருத்தனை திட்டுவான், ஒருத்தனை பண்ணுவான். முடிச்சு நான் ஒருத்தன் இங்கேயே வச்சு உள்ளுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே வச்சு நான் முடிச்சு அவுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால்தான் இது ரொம்ப வேற மாதிரியா புரிஞ்சுக்கணும். நீங்க இது ஒரு சூட்சமா ரகசியம். ஐயா நம்மளுக்கு பெருங்கருணையோட செய்து கொடுத்த ஒரு பெரிய காரியம். சித்தர்கள், நம்ம கோடி சித்தர்கள் நிறைந்த சபை. அங்கே நம்மளுடைய ஆசான் பெருமையை என்னன்னு சொல்ல முடியாது. காரணம், போன் அடிப்பேன், உனக்கு என்னப்பா குறைம்பாங்க. அந்த அளவுக்கு உனக்கு என்னப்பா குறை, உனக்கு ஏன் போன் அடிக்கிற, இல்ல ஆசி பண்ணுங்க. அதுதான் அப்படி உனக்கு என்னப்பா குறைன்னு கேட்கிற அவர்கிட்ட எனக்கு அழ வரலன்னு சொன்னப்ப அழ வச்சாரு இல்லையா. அப்ப அந்த பெயின், அந்த வலியை கொடுத்தாதான் அழுவான்னு சொல்லி இப்ப ஐயாவை எப்ப நினைச்சாலுமே அழுக வருது. ஐயா இவ்வளவு செஞ்சிருக்காரு, ஏன்னா எப்ப வந்தாலும் அவ்வளவு செஞ்சிருக்காருன்னா அதனாலதான் நான் அடிக்கடி முடியாறேன். இவரை தவிர எனக்கு தாயும் தந்தையும் உலகத்தில் யாருமே இல்லை. ஐயாவே தலைமை தந்தை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நிறைய விஷயம் கிடைக்காதவங்க சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அதனாலதான் என்ன பேச சொல்றாங்க. லண்டன்ல இருந்து ஒரு வெள்ளக்குறப்ப கூப்பிட்டு பேசுறதுக்கு காரணம், நான் எனக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன்னு நினைச்சிடாதுங்க. உள்ளூர்ல பேசினா விலை போகாது. பூபதியே டெய்லி பேசுறாரு, ஆமா அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னு யாராவது ஒருத்தங்க நினைச்சா கூட அது தவறு. அதனால பாரு, இந்த வெள்ளை குரங்கு வர்றப்பெல்லாம் நம்ம வச்சு பேச வடிக்கிறேன். இவன் உண்மையிலே லண்டன்ல இருக்காண்டா, இவன் உண்மையிலே லண்டன்ல பிசினஸ் பண்றான்டா, செக் பண்ணி இங்க வரும்னா அங்கிருந்து இங்க அந்த பாடலையும் சொல்லி பாடலுக்கு விளக்கமும் சொல்றானா, இவன் இதே குழப்பா இருந்திருப்பானோ இன்னும் எண்ணக்கூடிய அளவில் பலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு ஆங்கிலமும் தெரியும். இருந்த போதும் தமிழ் 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 தமிழ்
அந்த அமிழ்தம்ங்கிறது என்னன்னு சொன்னா முருகப்பெருமானால் அகத்திய பெருமானால் வகுக்கப்பட்டது. அதனாலதான் பைதாரையும் வாழ வைக்கும் தெய்வம்ங்கிறார் இல்லையா அருணகிரிநாதர். பைதாரியா கெட்ட வார்த்தையில என்ன செஞ்சுட்டாப்பா, அப்ப தமிழை திட்டினாண்டா, எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. கெட்ட வார்த்தையில அவன் திட்டுறான், அவன் தமிழை என்ன திட்டாண்டான்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறாரு இல்லையா. அது மாதிரி இங்க உள்ள யாரும் யாரையும் திட்டுனாலும் கைதுன்னு நினைச்சுக்கிட்டு விலகி போகணும். தாய் இவ்வளவு வலியை சகித்து கொண்டு தான் என்னை பெற்றெடுத்தார். அது எல்லாருக்கும் தெரியும்ல. தாய் அவ்வளவு வலியை சகித்து கொண்டுதான் என்னை பெற்றெடுத்தார். பார்த்த உடனே சந்தோஷப்படுறார். வலி இல்லாத வாழ்க்கை நிறைவு இருக்காது. அதனால் வலியை ஏற்றுக்கொள்வோம், ஆசானின் அருளை பெறுவோம். அருளை பெற்றால் அனைத்தையும் பெறலாம் என கூறி வாய்ப்பு தந்த ஓங்கார குடில் ஆசானின் திருவடிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஜீவா பாடுற மாதிரி பாடிட்டு போயிட்டாரு. ஜீவா வராத குறைய திரு வீரா அவர்கள் அந்த குறையை நமக்கு இல்லாமல் பண்ணியிருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய ஒவ்வொருவரும் வீட்டிலும் குறைந்தபட்சம் ஆசான் கொடுத்திருக்கக்கூடிய 6 நாமங்களையாவது சொல்லி மழை பெய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடிஞானம் சிறைமலமேற்கும், திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சத்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட
வாய்ப்பு தாருங்கள் தாயே, அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்கார குடிலாசான் நிகழ்த்தும் உலகப் பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். அன்பர்கள் கவனத்திற்கு, வருகின்ற 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாள் கழித்து, வெள்ளி சனி 2 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாத பௌர்ணமி பூஜையும் பங்குனி உத்திரமும் இணைந்து இதே இடத்தில் இதே நேரத்தில் சிறப்பு பூஜை நடக்க இருக்கின்றது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஞானியரின் நல்லாசியை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் மகான் பாம்பாட்டி சித்தர் அருளிய அந்த அருட்சுவடியானது உலக மக்களுக்காக கொடுக்கவில்லை, குடியில் அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும். யாரெல்லாம் முருகப்பெருமானின் திருவடியை பூஜிக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஆசானுடைய திருவடியை பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்புக்காக மகான் பாம்பாட்டி சித்தர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த அருட்சுவடி. ஆயினும் உலக மக்கள் அனைவருமே இதை சொன்னால், ஆசானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் சொல்லுகின்றாரோ அவர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் முருகா என்கின்றார்களோ, யாரெல்லாம் அரங்கா என்கின்றாரோ அத்தனை பேரும் ஓங்காரக்குடியில் ஆசானுடைய தொண்டர்கள், அன்பர்கள். இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்பிற்காக மகான் பாம்பாட்டி சித்தர் அவர்கள் அந்த அருட்சுவடியை அருளியிருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரும் முருகப்பெருமான் நாமத்தை ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ என்றோ, அல்லது ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி என்றோ, ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி என்றோ சொல்லி எல்லோரும் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும், நலமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு பாடு. வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா.
வாங்க வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேலே போய் சாப்பிட்டு வாங்க நீங்கள் இப்போ கிளம்புறீங்களா நீங்கள் சாப்பிட்டு போங்க நான் சொல்லிடுறேன் சாப்பிட்டு அப்படியே போனீங்கன்னா அங்கே மதியம் அன்னதானம் அதெல்லாம் பார்த்து பழமா இருக்கு. அங்கே கொடுத்துடலாங்களா? அங்கே கொடுத்துடலாம்.